ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜவ்வரிசி வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெயில் ரொம்பவே அடிக்கிறதுனால இந்த டைமில் சம்மர் டைமில் நம்ம வத்தல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ ஜவ்வரிசி வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 1 கப் ஃபுல்லாக நான் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக 1/2 கிலோ அளவுக்கு ஜவ்வரிசி நான் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசிலே 2 வகை இருக்குது. ஒன்று நைலான் ஜவ்வரிசி, கண்ணாடி மாதிரி இருக்கும். இன்னொன்று மாவு ஜவ்வரிசி. நான் எடுத்துருக்கிறது மாவு ஜவ்வரிசி. வத்தலுக்கு மாவு ஜவ்வரிசி போட்டு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை அலசிட்டு இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்க போகிறேன். ரொம்ப நேரம் ஊற விட்டுறக்கூடாது. டக்குன்னு தண்ணி ஊற்றி அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஜவ்வரிசியை நான் ஊற வச்சுக்க போகிறேன். 1 கப் ஜவ்வரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். நான் காலையில் எந்திரிச்சதுமே ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் வத்தல் செய்ய ஆரம்பித்தாதான் வெயிலுக்கு முன்னாடி வத்தல் விட கரெக்டாக இருக்கும்னு நைட்டே ஜவ்வரிசியை ஊற வச்சுக்கிறேன். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன். நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறி வந்துருச்சு. காலையில் இப்போ பார்க்கும்போது தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. சும்மா இருந்தாலும் லைட்டாக ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி இருக்கும். அதே மாதிரி ஜவ்வரிசியும் நல்லா மாவு மாதிரி ஊறி வந்துருச்சு பாருங்கள். கையில் சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போதே நல்லா மசிஞ்சு வருது. இந்த மாதிரி நல்லா ஜவ்வரிசி ஊறுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேகிறதுக்கு. நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இப்போ பிரியாணி பாத்திரம் தான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னு. இந்த பாத்திரத்தில் ஜவ்வரிசி எடுத்த அதே கப்பில் தண்ணி அளந்து சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணியை சேர்த்துட்டு தீ ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். ஓரளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணணும். ஜவ்வரிசி வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒருவேளை நீங்கள் ஊற வைக்கிற ஜவ்வரிசியில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணியோட ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. நான் ஊற வச்ச ஜவ்வரிசியில் தண்ணியில் ஒரு 3-4 டீஸ்பூன் தான் இருக்கும். அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். அப்பப்போ தீயை ஃபுல்லாக வச்சுட்டும் கொஞ்சம் குறைச்சி வச்சும் நீங்கள் மாற்றி மாற்றி தீயை ஏற்றி இறக்கி வச்சு குக் பண்ணும்போது அடி பிடிக்காமல் குக் பண்ணி எடுக்க முடியும். முக்கியமாக ஜவ்வரிசி நல்லா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. சேர்த்துருக்கிற ஜவ்வரிசி நல்லா வெந்து கண்ணாடி மாதிரி வரும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ மற்ற பொருள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். ஜவ்வரிசி எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன பதத்துக்கு உங்களால் வத்தல் செஞ்சு எடுக்க முடியும். நான் எடுத்துருக்கிற அரிசி மாவோட வெயிட் கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் அளவுக்கு இருக்கும். பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கடை மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி மாவை நல்லா நைஸாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 1/2 கப் அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு சின்ன கப் எடுத்துக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். பெருங்காயத்தூள் பதிலாக நீங்கள் பெருங்காய கட்டி கூட சேர்த்து யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் தண்ணியில் பெருங்காய கட்டியை போட்டு நல்லா ஊற வச்சுட்டு கூட அந்த தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு 10லேருந்து 12 பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 10 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நைஸாக இருக்கணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும் ஜவ்வரிசி வத்தலுக்கு. ஜவ்வரிசியை வேக போட்டுட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் சைடில் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே ஜவ்வரிசியும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். அப்பப்போ சைடில் கரண்டியை வச்சு நீங்கள் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் குக் பண்ணி எடுக்க முடியும். சேர்த்துருந்த ஜவ்வரிசி எல்லாமே முதல்ல தண்ணிக்கு அடியில் உட்காந்துரும். வேக வேக மேலே பார்த்திங்கன்னா மிதக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்படியும் தெரிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனா கண்ணாடி மாதிரி வந்ததுனாலே ஜவ்வரிசி வெந்திருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அந்த மாதிரியும் தெரிஞ்சிக்கலாம். இது கூட கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கரெக்டாக நான் 1 கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பத்தலைனா கூட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரியும் உப்பு இருக்கா இல்லையா மாவில் அப்படின்னு. அப்போ கூட கடைசியாக நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். முதலே நிறைய போட்டுட்டோம்னா வத்தல் ரொம்ப உப்பாகிடும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த அரிசி மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுக்கும்போது அடி பிடிக்காமல் உருண்டை கட்டாமல் பார்த்திங்கன்னா முக்கியமாக உருண்டை கட்டாமல் கலந்து கொடுக்க முடியும். இதுக்கப்புறமும் ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா தீ ஏற்றி இறக்கி நம்ம மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணணும். கெட்டியாக கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் குக் பண்ண முடியும். போன வருஷமும் நம்ம ஜவ்வரிசி வத்தல் போட்டிருக்கோம்.
ஆனால் அந்த ரெசிபியில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஜவ்வரிசியை மட்டுமே நம்ம பயன்படுத்தி வத்தல் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் ஜவ்வரிசி வத்தலை அப்படின்னு நான் கூட கொஞ்சம் அரிசி மாவையும் சேர்த்து பண்ணியிருக்கேன். 2 வத்தலுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் நம்ம ட்ரை பண்ணுற ஜவ்வரிசி வத்தலையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே உங்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சேர்த்துருந்த அரிசி மாவும் ஜவ்வரிசியுமே நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கும் வந்திருக்கு. தண்ணியாக இருக்கும்போது கரெக்டான பதமாக இருக்கும். சூடு ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துடும். அப்போ வந்து நம்ம கரண்டில் எடுத்து ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். வெந்துருச்சா இல்லையா மாவு ஜவ்வரிசின்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியில் நல்லா கையை நனைச்சிட்டு நம்ம தொட்டு பார்க்கும்பொழுது கையில் மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும். அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ கையில் வந்து ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ கரெக்டான பதத்தில் கெட்டியான கன்சிஸ்டன்சிலையும் இருக்குது. நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி கரண்டில் எடுத்து ஊற்றும் போது கொஞ்சம் இது போல் தண்ணியாக விழணும். இதுதான் கரெக்டான பதம். கடைசியாக இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சீரகத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூடு வந்து ஓரளவுக்கு குறைஞ்சா போதும். நான் துணியில் தான் இப்போ வந்து ஜவ்வரிசி வத்தல் விட போகிறேன். அதனால் ரொம்ப சூடு ஆறணும் அப்படின்னு இல்லை. ஓரளவுக்கு சூடு குறைஞ்சா போதும். கொஞ்சம் சூடு ஆற ஆற கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும். கரண்டில் எடுத்து ஊற்றி நம்ம வத்தல் வந்து போடுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஒரு சிலர் வந்து இந்த மைக்கா ஷீட்லலாம் வந்து வத்தல் போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் போடுற மாதிரி இருந்ததுன்னா மாவு வந்து ஃபுல்லாகவே சூடு ஆறி இருக்கணும். ஏன்னா நம்ம மைக்கா ஷீட்டில் போடும்போது ரொம்ப சூடாக ஊற்றக்கூடாது வத்தல். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் துணியிலே வத்தல் போட ட்ரை பண்ணுங்கள். இந்த ஷீட்லலாம் வந்து மைக்கா ஷீட்லலாம் போடாமல் துணியிலே வந்து வத்தல் விடுறது ரொம்ப நல்லது. நான் வந்து ஒரு புடவை எடுத்து தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஈர துணி மேலே தான் வத்தல் வந்து விடணும். நான் ஆல்ரெடி வத்தல் விட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூடு ஆறுனதுமே பாருங்கள் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இது கரெக்டான பதம். இதோட கொஞ்சம் லைட்டாக வேணால் கொஞ்சம் இலக்கமாக இருக்கலாம். ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம எடுத்து ஊற்றும் பொழுது வழிஞ்சு போகாமல் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகலாம். அப்படிலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கரண்டி வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை விட ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக சுடு தண்ணியை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரண்டில் எடுத்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப இலக்கமாக போயிட்டால் தான் கொஞ்சம் கஷ்டம். அப்படியே ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் நல்லா சூடு ஆற ஆற கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துடும். நான் சொன்ன தண்ணி அளவு கொண்டு நீங்கள் வத்தல் பண்ணும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு மாவு வந்து நம்ம காய்ச்சி எடுக்க முடியும். உங்களுக்கு எந்த சைஸ் வத்தல் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் மாவு எடுத்து விட்டுக்கோங்க. காலையிலே வத்தல் விட்டுட்டு ஈவினிங் வரைக்கும் நல்லா வந்து காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். காலையில் வத்தல் விட்டது ஈவினிங்குள்ளே நல்லா வந்து காஞ்சி வந்துருச்சு. சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு நான் வந்து வெயிலேருந்து எடுத்துட்டேன். நல்லா வத்தல் வந்து காஞ்சி வந்துருச்சு. ஒரு வேளை காயாமல் கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த துணியை அப்படியே மடித்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையிலையும் நீங்கள் கொஞ்சம் வெயிலில் காய வச்சுக்கோங்க. 2 நாள் காய வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள்லேயே வந்து வத்தல் நல்லாவே காஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த துணியிலேருந்து எடுத்துக்கலாம். இப்படி துணியை திருப்பி போட்டுட்டு மேலே தண்ணியை கொஞ்சம் தெளித்து விட்டுட்டோம்னா ஈஸியாக எடுக்க முடியும். தண்ணி தெளிச்சிட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். நல்லா உடையாமல் வத்தல் வந்து முழுசாக எடுக்க முடியும். நம்ம துணியில் வத்தல் போடும்போது எப்போவுமே இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு தான் எடுக்கணும். அப்போ தான் எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வத்தல் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியில் போட்டு நான் வந்து காய வச்சுக்க போகிறேன். அடுத்த நாள் வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வத்தல் காயும் பொழுது தான் அந்த ஈரத்தன்மைலாம் போயிட்டு நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ இருக்கிற எல்லா வத்தலையும் எடுத்துகிட்டு அடுத்த நாளும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிறேன். 2வது நாள் நான் வந்து வெயிலில் நல்லா வத்தலை காய வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா மொறு மொறுன்னு எந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்திருக்கு பாருங்கள். உடைக்கும் போது ஈஸியாக நல்லா உடஞ்சி வருது. இந்த மாதிரி நல்லா காய வைக்கும்போது தான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது வத்தல் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நான் வத்தலும் உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா காய வச்சுருக்கிற வத்தலை போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். காஞ்ச வத்தல் எந்த அளவுக்கு சின்னதாக இருந்தது, பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும் ஜவ்வரிசி வத்தல் சாப்பிட. 2 3 இந்த மாதிரி நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெள்ளையாக ஜவ்வரிசி வத்தல் ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த சம்மர் டைமில் நீங்கள் இது போல் உங்களுடைய வீட்டில் நிறைய வெரைட்டியில் வத்தல் வந்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வத்தல் வந்து இருக்கும். நம்ம வெளியில் போயிட்டு சிப்ஸு அப்பளம் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து சைடிஷாக நம்ம பொரிச்சு வைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எல்லாத்துக்கும் சைடிஷாக நம்ம வத்தல் வந்து பொரிச்சு வச்சிடலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வெறுமனே இந்த வத்தலை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் கூட இந்த மாதிரி வத்தலை பொரித்து கவரில் போட்டு வச்சிட்டோம்னா காற்று போகாமல் நமத்து போகாமல் இருக்கும். ஒரு 2 நாளைக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நாங்கள் வந்து அப்பப்போ ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இந்த வத்தலை எடுத்து சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் வத்தல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக வத்தல் வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயும் குடிக்காது, நம்ம வீட்லேயே பண்ணுறதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். எண்ணெயும் இல்லாமல் இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த ஜவ்வரிசி வத்தல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.